இன்னைக்குள்ள மருமகள்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆயிட்டுனா, புருஷன் வேணும், ஹஸ்பண்ட் வேணும், ஆனா ஹஸ்பண்டை பெற்றெடுத்த மாப்பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பன் வேணாம். அப்படிதான் இன்னைக்கு மாறி போச்சு. மாமியா வேணாம், மாமனார் வேணாம், தனி குடுத்தன கூட்டு போறது. எதையாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணி தனியா கூட்டு போயிடுறது. அது எப்படி மனசு வருது? ஒரு தாயினுடைய மனசையும் ஒரு தகப்பனுடைய மனசையும் புண்படுத்திட்டு அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட தன்னுடைய பிள்ளைய வளர்த்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. எவ்வளவு எதிர்பார்ப்புகள், தன் பேரனோட இருக்கணும், பேத்தியோட இருக்கணும், தன் மகனோட இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய ஹக் என்ன தெரியுமா? கடமை என்ன தெரியுமா? இஹ்சான் என்ன தெரியுமா? மாசம் மாசம் 4000 அனுப்பிட்டு தனியா வாழ்றது அது இஹ்சான் அல்ல. மாசம் மாசம் ஒரு 10,000 கொடுத்துட்டு நம்ம தனியா மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறது, இந்த தாயையும் தகப்பனையும் அனாதையா ஒரு வீட்டுல வச்சிடுறது, அது இஹ்சான் அல்ல. இஹ்சான் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தாய் தகப்பனை கூடவே இருந்து பராமரிக்கணும், அவங்க கூடவே இருந்து பராமரிக்கணும். இதுதான் இஹ்சான். இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு பாருங்க, தாய் தகப்பனுடைய மனச நோகடிச்சிட்டு தனியா போயிடுறது. அந்த தாயும் தகப்பனும் தனியா வயசான காலத்துல ஆக்கி பொங்கி தின்னுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக கூட ஆள் இல்லைங்க. ஒரு மெடிக்கல்ல ஏதாவது வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்ல. உண்மையிலேயே அந்த தாய் தகப்பனை நோகடிச்சிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம தனியா வாழ்றோம்னா அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்காது.